உள்ளம் கரையாதோ உன் இதயம் உருகாதோ உன் உள்ளம் கரையாதோ உன் இதயம் வருந்தாதோ உன் நெஞ்சம் இருந்தாதோ உன் எண்ணம் மகனே மகளே மாறாதோ மனம் மாறாதோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. வாழ்வின் வழியும் வானின் வழியும் கலந்து நிற்கும் இந்த பாதை மனிதனின் மாசுக்காக மண்ணில் இறங்கிய மகிமையின் மரணம். சிலுவை பாதை என்பது வெறும் நிகழ்வுகளின் தொடர்பல்ல. இது அன்பின் ஆழத்தையும் தியாகத்தின் உயரத்தையும் மனிதனின் இருளையும் விண்ணின் வெளிச்சத்தையும் ஒரு ஓவியமாக வரைந்து காட்டும் தியான பயணம். கண்ணீரின் கடலில் மிதந்து வேதனையின் மலைகளை தாண்டி ஒரு மனிதனின் மரணம் உலகின் உயிர்ப்புக்கு வித்தாகும் வரலாறு இது. இயேசுவின் ஒவ்வொரு படியும் மனிதனின் மனச்சுமையை தொட்டது. ஒவ்வொரு விழுகையும் அவனது வீழ்ச்சிகளுக்கு விடிவெளியாயிற்று. இந்த பாதையில் நடப்பது என்பது தன்னைத்தானே கண்டு கொள்ளும் ஒரு ஆன்மீக தேடல், தியாகத்தின் தீயில் தூய்மைப்படுத்தும் ஒரு தீர்க்க தரிசனம். இங்கே சிலுவை என்பது மரணத்தின் சின்னம் அல்ல, அது அன்பின் அகண்டமான ஆழத்தின் அடையாளம். ஒவ்வொரு நிலையும் ஒரு கண்ணாடி, அதில் மனிதனின் மாசும் மன்னிப்பின் பஞ்சரியும் ஒருங்கே தெரியும். வெரோனிகாவின் துணி போல இந்த பாதை மனிதனின் முகத்தை துடைத்து அவனது ஆன்மாவை வெளிப்படுத்தும். இந்த பயணத்தில் இயேசுவின் வழி நம் வழியாக மாறுகிறது. அவரின் மௌனம் நம் குரலாக உருகிறது. ஒவ்வொரு அடியும் நம்மை நோக்கி கேள்விகளை எழுப்புகிறது. என் சுமை யார் சுமப்பார் என்று கேட்ட சீமோனை போல என் அன்பு எவ்வளவு ஆழம் என்று வினவும் வெரோனிகாவை போல நாமும் இதயத்தை திறக்க வேண்டும். இந்த சிலுவை பாதை இருளை வெளிச்சமாக்கிய இயேசுவின் இதயத்தின் துடிப்பு. இங்கே கல்லறையின் இருள் உயிர்ப்பின் ஒளியாய் மாறுகிறது. மரணத்தின் முட்டை வாழ்வின் சிட்டுக்குஞ்சை வெளித்தள்ளுகிறது.
எனவே இந்த பாதையில் நடப்போம். கண்ணீரை துடைத்து வலியை தழுவி உயிர்ப்பின் வாக்குறுதியை உள்ளத்தில் ஏந்தி இந்த தியான பயணம் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், நம் ஆவியை உயர்த்தும், நம் வாழ்வை புதுப்பிக்கும். சிலுவையின் ஒவ்வொரு நிலையும் நம் வாழ்வின் ஒரு படியாகட்டும். ஒவ்வொரு தியாகமும் நம் இதயத்தின் ஓவியமாகட்டும். இயேசுவின் அன்பு நம் கைகளில் பூக்கட்டும். அவரின் உயிர்ப்பு நம் வாழ்வில் ஒளிரட்டும். முதல் நிலை, இயேசுவுக்கு கொலை தண்டனை விதிக்கப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதியின் நிலவே, பொய்மையின் கூட்டத்தில் மூடப்பட்டாய். அன்பின் அரசே, குருதி களத்தில் குற்ற சுமத்தப்பட்டாய். உன் வாய் மௌனம் காத்தது, உன் கண்கள் கனிவு சிந்தின. மனிதரின் மாசுக்கு மரணம் தேடிய மாய்மாலம் இது. பிலாத்தின் கைகளில் நீதி சிக்கினும் உன் இதயம் விண்ணை தொட்டது. ஒரு மனிதனின் மரணத்தை முடிவென நினைத்தார்கள், ஆனால் அது உலகின் உயிர்ப்புக்கு வித்தாயிற்று. பாவத்தின் பாரம் சுமந்த நீ பரிந்து பார்க்கும் பரமனின் பாசம். மரணத்தின் முள் மாலையை சூட்டினார்கள், ஆனால் அதுவே வாழ்வின் வெண்மலராய் மலர்ந்தது. குற்றச்சாட்டின் கூர்வாள் உன்னை வெட்டியது, ஆனால் அதுவே அன்பின் அருவியாய் ஊற்றெடுத்தது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கனத்த சிலுவையே, காலங்களின் பாவத்தை தாங்கிய கருவி. உன் தோள்கள் வளைந்தன, உன் நெஞ்சம் துடித்தது. மரத்தின் மேல் மரணம் ஏறியது, மனிதனின் மீட்பு தொடங்கியது. வேதனையின் வழியே நடந்தாய், விடுதலையின் வீதியை திறந்தாய். சிலுவையின் சுமை சுட்டது, ஆனால் உன் அன்பு சூடேற்றியது. ஒவ்வொரு படியும் பூமியை புதுப்பித்தது, ஒவ்வொரு வலியும் வானத்தை அணைத்தது. மனிதனின் மாசு மரத்தில் தொடங்கியது, மன்னிப்பின் மஞ்சரி மண்ணில் மலர்ந்தது. சிலுவை சுமப்பது மட்டுமல்ல, சாவின் சங்கிலியை உடைப்பதே உன் சபல்யம். உன் தோள்கள் தாங்கியது சிலுவையின் மரமல்ல, மனிதரின் மரணத்தின் மாயத்தை மாற்றிய மாயம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மண்ணில் விழுந்தாய், மனிதனின் முதல் விழுதலை மாற்ற. வானின் விண்மீனே, புழுதியில் புரண்டாய். உன் விழுகை மண்ணின் மேல் முத்தமிட்டது, உன் எழுகை வானத்தின் வாசலை தட்டியது. விழுந்த இடத்தில் வேரூன்றியது விடுதலை.
எழுந்த இடத்தில் இன்பத்தின் இளம்பூக்கள். உன் முதல் விழுகை நம் தோல்விகளுக்கு ஒளி. உன் முதல் எழுகை நம் உயிர்ப்புக்கு ஊற்று. விழுந்தாய், எழுந்தாய், நடந்தாய், மனிதனின் வாழ்வின் வரலாறே இது. வீழ்ச்சியே வெற்றியின் முதல் படி, எழுச்சியே ஏழைகளின் எக்காலம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை, இயேசு தம் தாய் மரியாவை சந்தித்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயே, உன் கண்ணீர் மகனின் காயங்களில் வழிந்தோடியது. மகனே, உன் மௌனம் தாயின் தவிப்பை தணித்தது. இருவரின் பார்வையில் பரிவும் பாசமும் கலந்தன. இருவரின் இதயத்தில் அழுகையும் ஆறுதலும் ஒன்றாயின. தாயின் தழுதழுப்பு மகனின் தழும்புகளுக்கு மருத்துவம். மகனின் முறுவல் தாயின் மௌனத்துக்கு முடிசூட்டு. இந்த சந்திப்பு அன்பின் அசைவற்ற ஆழம். இந்த நேரம் தியாகத்தின் தெளிந்த தனிமை. தாயும் மகனும் ஒன்றான இடம். மனிதனின் மீட்புக்கான முதல் முத்தம். ஒரு தாயின் துக்கம் உலகின் துக்கமாய் மாறியது. ஒரு மகனின் மௌனம் உயிர்குலத்தின் முழக்கமாயிற்று. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை, சீரின் ஊர் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோனே, உன் தோள்கள் சிலுவையை தாங்கின. உன் இதயம் சுமையை சுமக்கும் சக்தியை கண்டது. பலவீனத்தின் பாதையில் பங்குதாரனாக நின்றாய். வலிமையின் விளக்கமாக மாறினாய். உன் உதவி மனிதனின் ஒத்துழைப்பின் ஒளி. உன் பங்கு தன்னலம் தாண்டிய தாயின் பாடம். சிலுவையின் சுமை குறைந்தது. சீமோனின் சுயம் வளர்ந்தது. ஒரு மனிதனின் கை மற்றொரு மனிதனின் விடுதலைக்கு வழிகோலியது. சுமப்பவன் சாவின் சின்னம், சுமை தாங்கி உயிரின் சொர்க்கம். உன் வலி மண்ணின் விடுவை மறைத்தது. உன் வியர்வை வானின் வெளுக்கத்தை தந்தது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துணியால் துடைத்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குருதி குழும்பிய முகத்தில் கருணையின் கை துடைத்தது. வெரோனிகாவின் துணி விண்ணின் விண்ணகத்தை வீசியது. உன் முகத்தின் மறைப்பு மனிதரின் மாசை மாற்றியது. அந்த துணியில் தெரிந்தது தெய்வீக தூய்மையின் தோற்றம். ஒரு பெண்ணின் அன்பு
அழுக்கை அகற்றியது. ஒரு துணியின் துடைப்பு துயரத்தை தூய்மையாக்கியது. வலியின் வழியில் வந்த அந்த அமைதி மனிதனின் மனதில் மலர்ந்த மனமுள்ள மலர். துடைத்த துணியில் தோன்றிய உன் முகம், அது மனிதனின் மனசாட்சியின் ஆடியாயிற்று. வெரோனிகா, நீ துடைத்தாய் முகத்தை, ஆனால் உன் செயல் துடைத்தது உலகத்தின் பாவத்தை. அந்த துணி அன்பின் அடையாளம், அந்த துடைப்பு மனித குலத்தின் மருத்துவம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் விழுந்தாய், மீண்டும் எழுந்தாய். விழுகையின் வலி எழுச்சியின் வீரியத்தை விட மகத்தானது. உன் வீழ்ச்சி மண்ணின் மேல் முத்தமிட்டது. உன் எழுகை வானத்தின் வாசலை தட்டியது. ஒவ்வொரு விழுகையும் ஒரு புதிய பாடம், ஒவ்வொரு எழுச்சியும் ஒரு புதிய வாக்குறுதி. மனிதனின் தளர்ச்சிக்கு இயேசு வழிகாட்டியது. தோல்வியின் தூசிக்குள் வெற்றியின் விதை மறைந்தது. உன் இரண்டாம் விழுகை நம் இரண்டாம் பிறப்பின் சின்னம். உன் எழுச்சி நம் உயிர்ப்பின் உறுதிமொழி. விழுந்த இடத்தில் வேரூன்றியது விடுதலை, எழுந்த இடத்தில் இன்பத்தின் இளம்பூக்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் நகர பெண்களை சந்தித்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெண்களே, உங்கள் கண்ணீர் மழையாய் பொழிந்தது. இயேசுவின் சொல் அமைதியின் அருவியாய் வழிந்தது. அழுகைக்கு மேல் அமைதி, வேதனைக்கு மேல் விடுதலை. உங்கள் துக்கம் உண்மையானது, ஆனால் உலகின் துக்கம் ஆழமானது. இயேசுவின் வார்த்தைகள் காலத்தின் கண்ணீரை துடைத்தன. அவரின் பார்வை எதிர்காலத்தின் நம்பிக்கையை நிறைத்தது. ஒரு மனிதனின் துயரம் மனித குலத்தின் துயரமாக மாறியது. ஒரு தாயின் அழுகை உலகின் அழுகையாக ஒலித்தது. பெண்களே, உங்கள் கண்ணீர் வீணல்ல, அது விதையாய் விழுந்தது. விடுதலையின் விருட்சமாய் மலரும். உன் அழுகை உலகின் உயிர்ப்புக்கான பாடல். உன் துயரம் மாற்றத்தின் முதல் அடி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் முறை விழுந்தாய், மூன்றாம் முறை எழுந்தாய். மண்ணின் மடியில் 3 முறை முத்தமிட்டாய். உன் வலி மனிதனின் வாழ்வின் 3ஆம் படியை தொட்டது. உன் எழுகை 3 உலகங்களின் வாழ்த்தை குவித்தது.
வீழ்ச்சியின் முடிவு எழுச்சி, எழுச்சியின் முடிவு வெற்றி. உன் 3ஆம் விழுகை மனிதனின் 3ஆம் பிறப்புக்கு வித்து. உன் தளர்ச்சி உன் உறுதிக்கு உதவியது. உன் துயரம் நம் மகிழ்ச்சிக்கு மூலதனமானது. 3ஆம் விழுகை முடிவின் தொடக்கம். 3ஆம் எழுகை மரணத்தின் மாயத்தை முறித்தது. உன் விழுகை பூமியை தழுவியது. உன் எழுகை விண்ணை திறந்தது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை இயேசுவின் ஆடைகள் உரியப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடைகள் உரிக்கப்பட்டன, ஆனால் அன்பு நிர்வாணமாக்கப்படவில்லை. உடையின் ரோமம் போனாலும் உள்ளத்தின் ஒளி மங்கவில்லை. உன் நிர்வாணம் மனிதனின் மறைப்புகளை கிழித்தது. உன் தோற்றம் உண்மையின் உருவத்தை உலகுக்கு காட்டியது. ஆடையில்லா உடல் ஆன்மாவின் அழகை வெளிப்படுத்தியது. உரித்த சட்டை உள்ளத்தின் உறுதியை உயர்த்தியது. ஒரு மனிதனின் நிர்வாணம் உலகின் நாணத்தை நீக்கியது. ஒரு தெய்வத்தின் தியாகம் மனிதனின் மரியாதையை மீட்டது. உன் நிர்வாணம் நமது மாசுகளுக்கு ஆடை. உன் தியாகம் நமது நிர்வாண உண்மைக்கு ஒளி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகள் கைகளை துளைத்தன, ஆனால் அன்பை துளைக்க முடியவில்லை. சிலுவையின் மரம் நட்டப்பட்டது, ஆனால் நம்பிக்கை நடுக்கமடையவில்லை. உன் கைகளில் வலி, உன் இதயத்தில் வாழ்வு. உன் மரணம் மனிதனின் மரணத்தை மாய்த்தது. ஒவ்வொரு அறையும் மனிதனின் மனசாட்சியை அசைத்தது. ஒவ்வொரு துளையும் விண்ணின் வாசலை திறந்தது. சிலுவையின் மரம் மனிதனின் மருத்துவத்தை மாற்றியது. ஆணியின் கூர்மை அன்பின் ஆழத்தை அளந்தது. உன் கைகள் திறந்தன உலகை அணைக்க. உன் கால்கள் ஊன்றின பாவத்தை அழிக்க. சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் அறைந்தது சாவின் சங்கிலியை. உன் மரணம் மனிதனின் வாழ்வுக்கு விடிவெள்ளி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் துறத்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிர் துறந்தாய் உலகுக்கு உயிர் அளிக்க. சிலுவை மரம் உயிர்ப்பின் மரமாக மாறியது. உன் மரணம் மண்ணின் மரணத்தை முறித்தது. உன் உயிர்த்தல் விண்ணின் வாழ்வை வழங்கியது. கடைசி மூச்சு காற்றில் கலந்து காலங்களை தொட்டது.
கடைசி பார்வை பூமியை புதுப்பித்தது. உன் மரணம் ஒரு முடிவல்ல, ஒரு தொடக்கம். உன் சாவு உலகின் உயிர்ப்புக்கான உறுதிமொழி. சிலுவையின் மரம் வாடியது, ஆனால் வேரில் வாழ்வு துளிர்த்தது. உன் உயிர்த்தல் மனிதனின் மரணத்தை மாய்த்த மாயம். விண்ணகம் அழுதது, பூமி நடுங்கியது, ஆனால் மனிதனின் இதயம் புது உயிர் பெற்றது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு மரியாவின் மடியில் வளர்த்தப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயே, உன் மடியில் மகனை வைத்தாய். மரணத்தின் மடியில் வாழ்வு வளர்ந்தது. உன் கைகள் குழந்தையை தூக்கியது போல தூக்கின. உன் இதயம் மகனின் மரணத்தை தாங்கியது. இந்த தாய் உலகின் தாயாக மாறினாள். இந்த மகன் உலகின் மகனாக நின்றான். உன் தழுவல் மரணத்தின் தணலில் ஒரு தண்ணீர் பந்தல். உன் துக்கம் மீட்பின் முதல் மொழியாகியது. மகனின் உடல் குளிர்ந்தது, ஆனால் தாயின் கண்ணீர் சூடேற்றியது. இந்த சந்திப்பு அன்பின் அசைவற்ற ஆழம். இந்த நேரம் தியாகத்தின் தெளிந்த தனிமை. தாயும் மகனும் ஒன்றான இடம். மனிதனின் மீட்புக்கான முதல் முத்தம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லறை மூடப்பட்டது, ஆனால் உயிர்ப்பின் விளக்கு ஏற்றப்பட்டது. இருளின் கூடாரம் கவிழ்ந்தது, வெளிச்சத்தின் வாசல் திறந்தது. கல்லறையின் குரல் உயிர்ப்பின் சூட்டை தாங்கவில்லை. மரணத்தின் முட்டை வாழ்வின் சிட்டுக்குஞ்சை வெளித்தள்ளியது. இந்த கல்லறை மனிதனின் முடிவல்ல, இந்த இருள் ஒளியின் முன்னுரையே. கல்லறையின் கதவு சாத்தப்பட்டது, ஆனால் வானத்தின் திறவுகோல் எரியப்பட்டது. உன் மரணம் மண்ணில் விதைக்கப்பட்ட வித்து, உன் உயிர்த்தல் வானில் மலர்ந்த மஞ்சரி. இருள் தன்னைத்தானே விழுங்கியது, வெளிச்சம் காலை புன்னகையுடன் வந்தது. கல்லறைக்குள் ஒளி பிறந்தது. மரணத்தின் வயிற்றில் வாழ்வு குழந்தை கூத்திட்டது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். முடிவுரை. சிலுவை பாதை மனிதனின் வாழ்வின் வரலாறு. இயேசுவின் விழுகை நம் எழுச்சிக்கு எச்சரிக்கை. அவரின் மரணம் நம் உயிர்ப்புக்கு உறுதிமொழி. ஒவ்வொரு நிலையும் ஒரு பாடம், ஒவ்வொரு தியாகமும் ஒரு புரட்சி. இந்த பாதையில் நடப்போம், இந்த வார்த்தைகளை வாழ்வோம். சிலுவையின் ஒளி நம் இதயங்களை தொடட்டும். உயிர்ப்பின் வாக்கு நம் வாழ்வை மாற்றட்டும். புனித கன்னிமரியாயின் 7 வியாகுலங்களை குறித்து ஜெபம்.
1. வியாகுல மாதாவே, உமது ஆத்துமத்திலே வியாகுல வாழ் ஊடுருவப்படுமென்று சிமியோன் தீர்க்கதரிசனம் சொன்னதை கேட்டு மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து நான் இவ்வுலக ஜீவியத்தை சட்டை பண்ணாமல் பரலோக ஜீவியத்தை அடையும்படி உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ள உம்மை மன்றாடுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். 2. வியாகுல மாதாவே, நீர் ஏரோது என்பவனுக்கு பயந்து உமது திருக்குமாரனை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு ஓடி போகிற போது நீர் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து நான் பசாசின் தந்திரங்களுக்கு தப்பி பரலோக வழி தவறாமல் நடக்க உம்மை மன்றாடுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். 3. வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரன் 12 வயதில் 3 நாள் காணாமல் போனதால் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து நான் பாவத்தினால் அவரை இழந்து போகாதபடிக்கு உம்மை மன்றாடுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். 4. வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரன் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதைக் கண்டு நீர் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து பாவத்தினால் எனக்கு வருகிற கஸ்திகளை இம்மையில் நான் பொறுமையோடு சகிக்கவும் மறுமையில் ஈடேற்றம் அடைவும் உம்மை மன்றாடுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். 5. வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரன் எண்ணிக்கையில்லாத கஸ்தி வேதனைப்பட்டு சிலுவையிலே மரணம் அடைந்ததைக் கண்டு நீர் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து அவருடைய திருப்பாடுகளையும் வேதனைகளையும் நான் நினைத்து நல்ல மரணமடைய உம்மை மன்றாடுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். 6. வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரனுடைய திரு சரீரத்தை உமது திருக்கரங்களில் வளர்த்தி அதை கட்டி மினவி கொண்ட போது மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து அவருடைய மரண நினைவு என் இருதயத்தில் பதிந்திருக்கவும் நான் என் பாவங்களுக்காக எப்போதும் கண்ணீர் சொரிந்து அழவும் உம்மை மன்றாடுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரனுடைய திரு சரீரத்தை கல்லறையில் அடக்கின பிற்பாடு நீர் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து நான் ஒருபோதும் சர்வீஸ்வரனை விட்டு பிரிந்து தனிமையாய் இராதபடிக்கு உம்மை மன்றாடுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு
நாங்கள் பாத்திரான்களாக தக்கதாக மிகவும் வியாகுலமுள்ள கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் பாடுபடும் வேளையில் உமது திருமாதாவின் ஆத்துமம் வியாகுலவாளால் ஊடுருவப்பட்டதே. அந்த தாயாராகிய பரிசுத்த கன்னிமரியம்மாள் எப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் உமது இரக்கத்தினிடமாக எங்களுக்காக மனு பேசும்படி அனுகிரகம் செய்தள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். பிதாவோடும் எஸ்பிரித்து சார்ந்தவோடும் சதாகாலம் ஜீவியராய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மன்றாட்டை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.